எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் இப்படி பொறுமையா பேசுனதே கிடையாது சார். ஏய் பங்காஜ், எதுக்கு அவர் இப்படி கூட்டிட்டு வந்த? சூப்பர் சார், மன்னிச்சிருங்க, இது பெரிய தப்பு தான். சாரி, வெரி சாரி. ஐயோ, உங்க வாயிலிருந்து அவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க சார், தப்பு. ஹலோ சுப்பு சார், கையில பைசா இல்லாட்டினாலும் எதுக்கு சார் வெட்டி ஜம்பா உங்களுக்கு? யூ இடியட், அவர்கிட்ட எப்படியாடா பேசுறது? டேய், நீ செஞ்சதுக்கு முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளுன்னு சொல்றல. தெரு ரவுடி எல்லாம் இப்படி வேலைக்கு வச்ச பாரு, என்ன சொல்லணும்? தெரு ரவுடியா? நானா? இத நீ என்ன பார்த்த அந்த முதல் நாளே சொல்லியிருந்தா நம்ம வாழ்க்கையே வேற மாதிரி இருந்திருக்குமே சூர்யா. வெளியே போ பங்கஜ். அவுட், கெட் அவுட். உன் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையை உடைச்சிட்டியே பங்கஜ். மன்னிப்பு கேட்க சொல்லியும் நீ கேட்கல. என் கண்ணு முன்னாடி வராத. கெட் அவுட். மன்னிச்சிருங்க சுப்பு சார். சார், பங்கஜ் அப்படி செஞ்சதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் சார். சுப்பு சார், தயவு செஞ்சு உட்காருங்க ப்ளீஸ். உட்காருங்க சார். இந்தாங்க. சார், நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா சார்? ஏன்னா பெரியவங்க பேசும்போது நடுவில் பேசினா மரியாதை குறைவா இருக்கும். நான் இப்போ கொஞ்சம் பேசலாமா? நீங்க மட்டும் அந்த காலேஜுக்கு போகாம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது சார். நாங்களும் உங்களை பார்த்துருக்க மாட்டோம். நாங்க நீங்க எல்லாருமே நிம்மதியா இருந்திருப்போம். இப்ப எல்லாமே நாசமா போச்சு. உங்க பாடி கார்டு நீங்க ஏதோ என்கிட்ட பேசணும்னு என்னை தரன்னு எதையோ இழுத்துட்டு வர மாதிரி இழுத்துட்டு வந்தாரு. உங்களுக்கு வேணும்னா உங்க காலில் விழுந்து கூட ஒரு செத்த போனமா அவங்க முன்னாடி இருக்கிற, அவ்வளவுதானே. என்ன நல்லா யோசிச்சு பார்த்தா இனிமே இழக்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை சார். அதனாலதான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இனியோட என்ன விட்டுருங்க. இப்ப எதுக்கு இவர் ஃபோன் பண்றாரு? ஹலோ புஷ்பமா, நம்ம சுப்புவ பங்க சார் வந்து இழுத்துட்டு போறாருமா. இழுத்துட்டு போனாரா? என்னங்க சொல்றீங்க? அவர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாருங்க. ஐயோ, சத்தியமா சொல்றேம்மா. அவர் பாட்டு வந்தாரு, சுப்புவை தரன்னு இழுத்துட்டு போறாருமா. சூர்யா சாருக்கு இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என்ன மிரட்டிட்டு வர போறாருமா. ஆனா நடக்கட்டும்னு சூர்யா சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். உங்களுக்கும் சொல்லணும்னு தான் சொல்றேன். ஐயோ மகமாயி, சரி வைங்க, நான் என்னன்னு பாக்குறேன். இந்த முண்டக்கண்ண ஒண்ணுனா ரெண்டுன்னு சொல்ற ஆளு. ஆனா பங்கஜம் சாரு எதுக்கு சூர்யா சார் கிட்ட சொல்ல வேணான்னு சொல்லணும்? அப்போ நிஜமாவே சுப்புவை இழுத்துட்டு தான் போனாங்களா? ஐயோ மகமாயி, சுப்புக்கு இப்பதான் உடம்பு தேறிக்கிட்டு வருது.
இவரே இப்படி எல்லாம் செஞ்சா என்ன அர்த்தம்? ஏற்கனவே சுப்பு அவங்க மேல கோவமா இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு எதுவும் புரியலையே. அனுக்கு ஃபோன் பண்ணிடலாம். சொல்லுமா. ஹலோ அனு, பங்கஜன் சார் வந்து சுப்புவ கடையில இருந்து இழுத்துட்டு போயிட்டாங்களாம். நீ போனை வைமா, நான் என்ன எதுன்னு கேட்டு வரேன். அப்பா, ஏன்பா நீங்க எங்கெல்லாம் வந்தீங்க? உங்களுக்கு ஒண்ணுனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்ப்பா. அது யாரா இருந்தாலும் சரி. நீங்க ஏன்பா தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? எங்க அப்பா யாரு முன்னாடியும் என்னைக்கும் தலை குனிஞ்சு நிக்கிறத என்னால சகிச்சுக்கவே முடியாது. இருங்கப்பா, பங்கஜ் சார் கிட்ட நானே கேக்குறேன். எங்க அப்பாவை அவமரியாதை செய்ய உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு? நீ யாருக்கிட்டையும் எதுவும் கேட்கவும் வேணாம், யாரும் எந்த பதிலும் சொல்ல தேவையில்லை. எல்லாம் கைமீறி போச்சு. எல்லாம் என் கெட்ட நேரம். ஹலோ. என்ன நினைச்சிட்டு இருக்காரு சார் பங்கஜ் சார்? எங்க அப்பாவை என்ன வேணாலும் செய்யலாம், கேட்க யாரும் இல்ல நினைச்சிட்டு இருக்காரா? இல்ல நீங்க சொல்லிதான் அவர் இப்படி செய்யறாரா? அது எப்படி சார்? அவ்வளவு பெரிய மனுஷனை இழுத்துட்டு வர பங்கஜ் சாருக்கு மனசு வந்துச்சு. ஏன் சார் பங்கஜ் சார் இப்படி பண்றாரு? அப்படி என்ன சார் எங்க அப்பா தப்பு பண்ணிட்டாரு? தான் ஆசைப்பட்டபடி தம் பொண்ணு கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சது அத்தனை பெரிய தப்பா சார்? ஒரு பெரிய மனுஷனு கூட பார்க்காம இத்தனைக்கும் எங்க அப்பா ஹார்ட் பேஷண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அனு ப்ளீஸ், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. நீங்க என்ன சார் சொல்ல போறீங்க? பங்கஜ் சார் எதுவும் காரணம் இல்லாம செய்ய மாட்டாருனா? நிஜமாவே எனக்கு புரியல சார். இப்படி ஒரு மனுஷனை மிரட்டி அவர் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலான்னு பங்கஜ் சார் எப்படி சார் நம்புறாரு? அனு சாரி, ஐ அம் ரியலி சாரி. தப்பு நடந்துருச்சு. ஐ அம் ரியலி சாரி. வெறும் சாரில முடியக்கூடிய விஷயம் இல்ல சார் இது. எங்க அப்பா வேலை பாக்குற இடத்துக்கே போய் அவரை இழுத்துட்டு வந்திருக்காருன்னா என்ன சார் அர்த்தம்? எங்க முன்னாடி எல்லாம் உங்க அப்பா ஒரு ஆளே இல்லன்னு பங்கஜ் சார் சொல்ல வராருன்னு தானே அர்த்தம்? ஆமா சார், எங்க அப்பா எல்லாம் உங்க முன்னாடி ஒரு ஆளே இல்லதா சார். ஆனா அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட மனசு இருக்கு சார், ஒரு கௌரவம் இருக்கு, ஒரு சுயமரியாதை இருக்கு. அத 4 பேர் முன்னாடி இப்படிதான் பங்கஜ் சார் சிலைப்பாரா சார்? அனு ப்ளீஸ், நான் உன்கிட்ட எத்தனை தடவை வேணா சாரி கேட்டுக்கிறேன். நடந்தது பெரிய தப்புதான். பங்கஜ் இப்படி பண்ணிருக்கவே கூடாது. அவன் ஏதோ அவசரத்துல இப்படி பண்ணானே ஒழிய நீ நினைக்கிற மாதிரிலாம் உங்க அப்பாவை ஏதோ இன்சல்ட் பண்ணுங்கிற எண்ணெல்லாம் அவனுக்கு கிடையாது. உனக்கு தெரியாதா பங்கஜ பத்தி? பங்கஜ் சார பத்தி எனக்கு நல்லா தெரியும்ன்றதாலதான் அவர் பண்ணது இன்னும் எனக்கு ஷாக்கா இருக்கு. எங்க அப்பாவை பங்கஜ் சாருக்கும் நல்லா தெரியும். அப்படி இருந்தும் எப்படி சார் பங்கஜ் சார் இப்படி செஞ்சாரு? அனு, பங்கஜ் டென்ஷன் ஆயிட்டான்னா அவனுக்கு என்ன தவிர வேற யாரும் மைண்ட்ல வர மாட்டாங்க. அவனோட பலமும் அதான், பலவீனமும் அதான். சாரி அனு. உங்க சாரி எல்லாம் எனக்கு வேண்டாம் சார். ஆனா பங்கஜ் சார் கிட்ட சொல்லி வைங்க, இன்னொரு வாட்டி இப்படி நடந்ததுன்னா. வேண்டாம் சார், வேண்டாம். இன்னொரு வாட்டி இப்படி நடக்காம பாத்துக்கோங்க. ஷோர் அனு, ஷோர், நிச்சயம் சொல்றேன். தயவு செஞ்சு எனக்காக மன்னிச்சிரு ப்ளீஸ். பங்கஜுக்கு நிறைய டென்ஷன். எங்க பழைய வாழ்க்கைய பத்தின நினைவுகள், புது வாழ்க்கை கையை விட்டு போயிடுங்கிற பயம், அதான் இப்படி பிஹேவ் பண்றான். பழைய வாழ்க்கைய பத்தி டென்ஷனா? அது என்ன சார், நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க சொல்ல வந்தப்பெல்லாம் நானே வேண்டான்னு சொன்னேன். ஆனா இப்ப நானே கேக்குறேன் சார். என்ன சார், இப்பவே சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். பழைய லைஃப பத்தி இப்படி திடீர்னு போன்ல கேட்டா நான் எப்படி சொல்றது? பரவாயில்ல சார், சொல்லுங்க. உங்க பாஸ்ட் லைஃப பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இப்பவே சொல்லுங்க சார். அது நானும்
என்ன சொல்ல போற சூர்யா அனு கிட்ட? என்னடா யோசிக்கிற? சொல்ற. சூர்யா, நீ எதுக்குமே அவசரப்படுற ஆள் இல்ல. ஆனா இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா? இதுக்கெல்லாம் யாரா காரணம்? நீ தானே. உன் மனசை தொட்டு சொல்லு, நீ செஞ்சது சரியா தப்பான்னு. ஓ, சரி தப்புலாம் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டியா? சூர்யா, எனக்கு சரி தப்புலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ ஒருத்த மட்டும்தான். நான் சரியானதை மட்டும் செஞ்சிருந்தா நீ இன்னைக்கு இப்படி இருந்திருக்க மாட்ட சூர்யா. நானும் இப்படி உன் முன்னாடி நின்னு பேசியிருக்க மாட்டேன். என்ன சொன்ன? தெரு ரவுடியா? நான் தெரு ரவுடியா? அன்னைக்கு இந்த தெரு ரவுடி கிடைக்கலன்னா நம்ம வாழ்க்கை இன்னைக்கு இப்படி இருந்திருக்காது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு சூர்யா. இந்த தெரு ரவுடி சொல்ல வருது உனக்கே புரியும். ஏண்டா தலை குனியற? ஏன் தலை குனிஞ்சு நிக்கிறேன்னா உன்னாலதான். சுப்பு சார், நீ எல்லாரையும் மாதிரி நினைச்சிட்டியா? எல்லார்கிட்டையும் நடந்துக்கிற மாதிரி நீ அவர்கிட்ட நடந்துக்கலாமா? அவர் வயசுக்கு நீ செஞ்சது தப்பு. அது அவரை அவமானப்படுத்துற மாதிரி. அவர் என் முன்னாடி தலை குனிஞ்சு அழறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? நானே அவர்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாம இருக்கும்போது நீ இப்படி செஞ்சா என்னடா பண்றது? அனுக்கு எனக்கு இருக்கிற லவ் அவருக்கு தெரிஞ்ச விதம் அது ஒரு பெரிய ஷாக் தான் அவருக்கு. இன்னும் அவர் அதுல இருந்து மீளவே இல்லை. இந்த நேரத்துல அவர் வேலை பார்க்குற இடத்துக்கே போய் நீ அவரை எல்லாரும் முன்னாடி இழுத்துட்டு வந்திருக்க. அவருக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லு? அனு என்கிட்ட அவ்வளவு கேள்வி கேட்கிறா. இப்ப நான் மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? ஒரு சாரி கேட்டு சரியாகிற விஷயத்தை நீ பண்ணிருக்க. சும்மா நிறுத்து சூர்யா. நான் செஞ்ச விதம் தப்பா இருக்கலாம், ஆனா நோக்கம் தப்பானது இல்ல. அப்புறம் நான் பண்ணதுக்கு நீ என்ன அரைஞ்சிட்ட. இதுக்கு மேல என்ன? நீ இப்ப நடிக்கிறது 2வது தடவை. ரெண்டுமே அணுவுக்காக. அப்பவும் நீ பண்ணது தப்புன்னு ஒத்துக்க மாட்டல? செஞ்ச விதம் தப்பு, ஆனா நோக்கம் தப்பு இல்ல. இதை எத்தனை தடவை வேணா நான் சொல்லுவேன். எனக்கு ஒன்ன தவிர வேற எதை பத்தியும் கவலை இல்லை. ஏன்டா இப்படி இருக்க? உன் மனசுல என்ன பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்கியா? சொல்றா. நான் ஒவ்வொன்னா சரி பண்ண பார்த்தா நீ ஒவ்வொன்னா நாசம் பண்ணிட்டே இரு. இடியட், இடியட். உனக்கு புரிய வைக்கலான்னு உன்கிட்ட இவ்வளவு நேரம் பேசினா பாரு, என்ன சொல்லணும்? சை. சூர்யா, சூர்யா எங்க போற? சொன்னா கேளு சூர்யா. சூர்யா, அனு மேடம், இந்தாங்க காஃபி. எக்ஸ்கியூஸ் மீ அனிதா. எஸ் மேம். ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? பங்கஜ் சார் எங்க இருக்காரு அனிதா? என்னாச்சு மேம்? எனி ப்ராப்ளம்? நோ நோ, நத்திங், ஜஸ்ட் கேட்டேன். அவரும் சூர்யா சாரும் அப்பவே வெளியே போயிட்டாங்க மேம். எங்க போனாங்கன்னு தெரியல. நான் வேணா பங்கஜ் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா? நோ நோ, ஆக்சுவலி எனக்கு பங்கஜ் சாரோட வீட் அட்ரஸ் வேணும். கொஞ்சம் எடுத்து தர முடியுமா? ஷியோர் மேம், ஜஸ்ட் 1 minute. என்னாச்சு அனிதா? சர்ப்ரைசிங் மேம். அவரோட அட்ரஸே ப்ரொஃபைல்ல இல்ல. ஆக்சுவலி அவரோட ப்ரொஃபைல் பேஜ்ல அவரோட பேரை தவிர ஒண்ணுமே இல்ல. அது எப்படி பாசிபிள் அனிதா? தெரியலையே மேம். இதுக்கு மேல ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா நீங்க சூர்யா சார் கிட்ட தான் கேட்கணும். இட்ஸ் ஓகே அனிதா, நான் பங்கஜ் சார் கிட்ட கேட்டுக்கிறேன்.
இங்க என்ன தேடிட்டு இருக்க? என்ன அனு, என்ன தேடிட்டு இருக்க? அது அது வந்து அப்பாவோட டிஸ்சார்ஜ் சம்மரி ஷீட் பங்கஜ் சார் கிட்ட இருக்குன்னு அப்பா சொன்னாங்க. ஓ, அத வாங்க தான் உங்க அப்பா இங்க வந்தாரா? எஸ் மேம். பங்கஜ் சார் வர வெளியே போயிட்டாரா? நான் பங்கஜ் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். என் கேபின்ல இருக்கு, எடுத்துக்கோன்னு சொன்னாரு. அதான் தேடிட்டு இருக்கேன் மேம். கிடைச்சிருச்சா? இன்னும் இல்ல மேம். வெயிட், லெட் மீ ஹெல்ப் யூ. இட்ஸ் ஓகே மேம், நான் பாத்துக்கிறேன். இட்ஸ் ஓகே அனு, நான் பாக்குறேன். இங்க எதுவுமே இல்லையா அனு? வெயிட், லெட் மீ கால் பங்கஜ். மேம் நோ மேம், நானே அப்புறமா பேசிக்கிறேன். கேபின்ல தான் இருக்குன்னு அவரே சொன்னாருன்னா அது இங்க தானே இருக்கும். வெயிட், நான் கால் பண்றேன் அவருக்கு. இல்ல மேம், நான் பாத்துக்கிறேன். சரி, நான் பாக்குறேன். எதை தேடுறமோ அது கிடைக்காது. கார் சர்வீஸ் பில்லாம் கிடைக்குது. இதெல்லாம் எதுக்கு பங்கஜ் பத்திரமா வச்சிருக்காருன்னே தெரியல. சோ ஃபனி. ரெண்டுலயும் ஒரே அட்ரஸா இருக்கேன். என்னாச்சு அனு? நத்திங் மேம். எவ்வளவு தேடியும் டிஸ்சார்ஜ் சம்மரி ஷீட் கிடைக்கல. பங்கஜ் வருவார், நீ அவர்கிட்டயே கேட்டுக்கோ. ஷூர் மேம். உங்க ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். வெல்கம். அனு, இஃப் யூ டோன்ட் மைண்ட், அந்த பில்ல தரியா? எந்த பில் மேம்? உன் கையில கொடுத்தனே அந்த கார் சர்வீஸ் பில். அதுவா? அனு, பங்கஜ் இல்லாத சமயத்துல அவர் கேபின்ல என்ன சர்ச் பண்றா? அவ முகமே சரியில்லையே. சம்திங் ராங். ரெண்டுலயுமே ஒரே அட்ரஸ் தான் இருக்கு. அப்ப பங்கஜ் சார் வீடு இங்க தான் இருக்கணும். அங்கே போய் பார்க்கலாம். கடமை. மான்சி சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? உனக்கும் அணுவுக்கும் சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு நாங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கோம்.